الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. اللهم أتمم علينا نعمتك وارزقنا وصولك التامة. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا أرحم الراحمين. اللهم أوصل ثواب ما قرأناه إلى حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم وإلى جميع الأنبياء والصديقين والشهداء والصالحين وإلى جميع مشايخنا العظام وأساتذتنا الكرام وإلى جميع آبائنا وأمهاتنا وجميع المسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. خصوصا إلى شيخنا شمس العارفين سرکار فیض شاہ اللہ رضی اللہ تعالی عنہ وخصوصا إلى فاروق فضلی اللهم اغفر له وارحمه اللهم عنش وحشته اللهم نور ذريعه ووسع مدخله يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நம்முடைய ஷேഖനായിട്ടുடைய காதல் முரீதும் ஜமானுடைய பாடல்கள் நிறைய பாடியிருக்கக்கூடிய ஃபாரூக் ஃபஸ்லி ஹஸரத் குபிலா ஆலிம் அவங்க மதியானம் அல்லாட்ட போயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு وعنش وحشته وبضريعه ووسع مدخله. اللهم ثبته بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة. اللهم ارزقه دارا خيرا من داره وأهلا خيرا من أهله ورفقاء خيرا من رفقائه. اللهم انزله منزلا مباركا وأنت خير المنزلين. اللهم ألحقه مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اقعده في مقعد صدق عند مليك مقتدر. اللهم أكرم نزله ووسع مدخله واغفر له وارحمه وعنش وحشته. اللهم تقبل من حسناته وتجاوز عن سيئاته يا أرحم الراحمين. اللهم إنا نشهد أنه كان يشهد أن لا إله إلا أنت وأن محمدا عبدك ورسولك. تقبل منا
ஷஹாதத்தனா ஃபக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு யா அர்ஹமர் ராஹிமீன். நிஜமானவர்கள் இறை காதல் தூண்டக்கூடிய நிறைய பாடல்களை பாடி சேகநாயகத்துக்கு முன்னாடியே படிப்பாங்க. சர்க்கார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். பல நேரங்களில் நமக்கு உற்சாகம் தரக்கூடிய மஜ்லிஸுகளில் ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி எஜமானுடைய பாடல்கள் கல்வை தூண்டக்கூடியதாக இருக்குது. சேகநாயகத்துடைய புகழ் பாடியும் படித்திருக்கிறார்கள். அத்தோடு இறை ஞான பாடல்களையும் படித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடல் படித்திருக்கிறார்கள். நிறைய பாடல்கள். அவங்களுக்கு துவா பறக்கத்தாக எல்லாரும் இப்போ யாசீன் ஓதி வாக்கியா தபாரக்கெலாம் ஓதணும், அல்ஹம் சூரா ஓதணும். நன்மை எல்லாம் அவங்களுக்கு ஏற்றி வைப்போமாக. அல்லாஹ் அவர்களுக்கு இதை ஏற்றி வைப்பாங்க. நிஜமானுடைய ஒரு பாடலை படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் ஆரம்பிக்கலாம். சொல்லா புகழ்ந்து அவங்க படித்தாங்க. முத்து நபி முழு அடிமை நான், மதினத்து துப்புரவு தொழிலாளி நான். இன்ஷா அல்லாஹ் அந்த பாட்டு கேட்போம். சரியா? இன்னொன்று மேலே மாட்டோம். ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்கில் படிக்கக்கூடிய பாட்டு. அந்த இஷ்கோட கேட்டால் நமக்கு இன்னும் அது பெருமானுடைய காதலை தூண்டக்கூடியதாக இருக்கும். முத்து நபியின் முழு அடிமைகள் நாங்கள், மதினாவுடைய துப்புரவு தொழிலாளிகள். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்ச பட்டாரா? மதினா ஷரீஃபில் போய் கூட்டக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அந்த தெருவை. அந்த மனிதாவின் மண்ணாக நான் ஆக வேண்டுமே அப்படின்னு எத்தனையோ அவுலியாக்கள் இயங்கியிருக்கிறாங்க. அதை போய் கூட்டக்கூடிய துப்புரவு தொழிலாளி பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறாங்க. மதினா ஷரீஃபில் போய் அந்த சபையை கூட்டுறதுக்காக கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எஜமான் தர்பாரை கூட்டுறாங்க, அவங்கள்ட்ட விளக்கமாக கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் கூப்பிட்டேன்னு கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க. அது தரக்கூடிய ஒரு ரூல்ஸ் இல்லை அவங்களுக்கு. அதனால் நான் என்ன செய்கிறது, எங்கேயாவது கீழே சாக்லேட்டு பேப்பர் ஏதாவது கிடக்குமே, அது கையால் பொறுக்கி பொறுக்கி போட்டுறது. கிடக்காது, ஜாஸ்தியாக தேடி தான் எடுக்கணும். எங்கேயாவது கிடக்குதான்னு பார்த்து பொறுக்கி போட்டால் சரி, நானும் துப்புரவு தொழிலாளியை சேர்ந்துட்டேனே. அஜ்மீர் ஷரீஃபில் கூட்டுறாங்க எஜமான் தர்பாரை. விளக்கமாறு நாம வச்சுருக்கு, விளக்கமாறு 4 மடங்கு இருக்குது, தேவை பெருசு விளக்கமாறு, அதை வச்சு கூட்டுறாங்க. அதை கொடுங்கன்னு வாங்கி கொஞ்ச நேரம் நான் கூட்டினேன், அது கொடுத்தாங்க. இங்கே கொடுக்க மாட்டேறாங்க. எஜமானுடைய தர்பாரை கூட்டுக்கிற ஒரு துப்புரவு தொழிலாளியாக நம்ம பேரை சேர்த்த பറ്റാதா? அதனால் எஜமான் பாட்டு படிக்கிறாங்க. முத்து நபியின் முழு அடிமை நான், மதினாவின் துப்புரவு தொழிலாளி நான். முத்து நபி முழு அடிமை நான், மதினத்து துப்புரவு தொழிலாளி நான். அந்த பாக்கியம் கிடைச்ச பற்றா இந்த உணர்வோடு கேட்டீங்க, நிச்சயமா ஒரு நாள் மதினாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சீக்கிரமாக கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அங்கே போய் நாம் அண்ணன் நபியின் தலைவாசலில் நாம் புனித சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை, அண்ணன் நபி சஜிதா இல்லைங்க, அல்லாவுக்கு தான் சஜிதா செய்வோம். அது வேற தப்பா படுத்தினோம். काश आ जाए जल्दी वो दिन वो घड़ी, काश आ जाए जल्दी वो दिन वो घड़ी, आस्ताने नबी हो जबी हो मेरी. जबी நெற்றி சொல்றாங்க. இந்த எஜமானுடைய சன்னிதானத்திலே எங்கே நெற்றியை வைக்கிற பாக்கியம் கிடைக்குமா? இந்த நாள் வராதா? काश आ जाए जल्दी वो दिन वो घड़ी, आस्ताने नबी हो जबी हो मेरी, लाज फिर मेरी सजदों की
हो या न हो, लाज फिर मेरे सजदों की हो या न हो, लेकिन अरमान दिल तो निकल जाएगा. அங்க போன பின்பு என் சஜிதாவை ரசூலா பாக்குறாங்களா, அதை பத்தி எனக்கு என்ன, இந்த கல்வில இந்த ஆசை நிறைவேறிச்சு. लाज फिर मेरे सजदों की हो या न हो, लेकिन अरमान दिल तो निकल जाएगा. அப்படின்னு எஜமானுடைய தர்பாருக்கு போறதுக்கு எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. அங்க போய் இந்த வேலை கிடைச்சா பத்தாத நமக்கு. ये आरज़ू ते नुसरत, ये आरज़ू ते मदीने को हम सफर करते, ये आरज़ू ते मदीने को हम सफर करते, क़दूम पाक में उम्रे रवां बसर करते, क़दूम पाक में उम्रे रवां बसर करते. அங்க என்னுடைய வாழ்க்கையை அங்கேயே கழித்து விட மாட்டேனா, மதீனாவை செல்லுகிற பொழுது என் மனம் அங்கே ஏகி கொண்டிருந்தது. என்னன்னு திரும்ப யார சொல்லல, உங்க தர்பாருக்கு வந்தேமே, இன்னும் உம்ரே ரவான் பசர் கருத்து, எங்கேயும் வாழ்க்கை கழியாதா? இரவு பகலாண்டு உங்களுடைய திரு சன்னிதானத்தை பார்த்துருக்க மாட்டாமா? हरम को देखते रहते यूं ही सहर करते, हरम को देखते रहते यूं ही सहर करते, ये आरज़ू थे मदीने को हम सफर करते, ये आरज़ू थे मदीने को हम सफर करते, क़दूम पाक में उम्रे रवां बसर करते. அப்படின்னு படிக்கிறாங்க ஞானிகள். எஜமா என்ன படிக்கிறாங்க பாருங்க, முத்து நபி முழு அடிமை மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான், முத்து நபி முழு அடிமை நான், மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான், ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான், ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா ரூஹல் ஆஷிகீன் ஹரீசுல் முஃமினீன் யா ஷஃபீஉல் முذ்னிபீன், முத்து நபி முழு அடிமை நான், மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான். ஹபீபா உம்மி ஃபிதாக யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும். ஹபீபா உம்மி ஃபிதாக யா ரசூலல்லாஹ், அன வ அஹ்லி ஃபிதாக யா ஹபீபல்லாஹ், நானும் என்னுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு அர்ப்பணமாறேன் யா ரசூலல்லாஹ். ஹபீபா உம்மி ஃபிதாக யா ரசூலல்லாஹ், அன வ அஹ்லி ஃபிதாக யா ஹபீபல்லாஹ், முத்து நபி முழு அடிமை நான், மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான், யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் யா ரூஹல் ஆஷிகீன் ஹரீசுல் முஃமினீன் யா ஷஃபீஅல் முذ்னிபீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா ரூஹல் ஆஷிகீன் ஹரீசுல் முஃமினீன் யா ஷஃபீஅல் முذ்னிபீன். எத்தனை காதலர்கள் வந்து இதை படித்து கண்ணீர் வடிக்கிறாங்களோ எல்லாருமே அந்த கவிஞருக்கு போய் சேரும். கவிதை எழுதுனாங்களே அவங்களுக்கு போய் சேரும். அவங்க ஒரு ஆசை, ஃபரூக் ஃபஸ்லி சொர்க்கத்திலே வைத்து ஒரு சமா நடத்தணும், இங்க சமா நடத்துற மாதிரி சொர்க்கத்துல போய் ஒரு சமா நடத்தணும்னு ஒரு ஆசை. தெரிஞ்சுங்களா? நேற்று காரைக்கால சமா நிகழ்ச்சி நடத்தணும், அவங்க பாட்டெல்லாம் படித்தோம். இன்னைக்கு சொர்க்கத்தில் நடத்துறதுக்கு ஃபைசல் என் வாப்பா இங்கே நடத்தணும்னு கூப்பிட்டாங்க. இன்னும் அங்கே நடந்துகிட்டு இருக்கோம் கச்சேரி. மதியானம் போயிட்டாங்க அங்கே கச்சேரிக்கு. எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், கச்சேரி நடந்துட்டு இருக்கீங்க. சொர்க்கத்திலே வைத்து ஒரு சமா நடத்த வேண்டும் அப்படின்னு பாட்டு படிச்சாங்க. அப்போ அங்கே நடந்துட்டு இருக்கோம், சபா நடந்துட்டு இருக்கோம். அப்போ நாம் இங்கே சமா நடத்துவோம். أنا وأهلي فداك يا حبيب الله، أبي وأمي فداك يا رسول
رسول الله أنا وأهلي فداك يا حبيب الله முத்து நபி முழுவடிமைனான் மதீனத்து துப்புரவு தொழிலாளினான் ஒப்பில்லா படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். அது யாருக்கு வேண்டாமா யாரு முத்து நபி முழுவடிமை நான் மதீனத்து துப்புரவு தொழிலாளினான் படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான் ஒப்பில்லா படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். அதாவது படி என்ன ஒண்ணு எனக்கு சொந்தமே இல்லை. என்ன எதுவெல்லாம் எனக்கு கிடைக்குதோ ரசூலோட பிச்சைதான். வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். எதுவெல்லாம் நிஅமத் என்று உங்களுக்கு இருக்கிறதோ அது எல்லாம் யார் கொடுத்ததுங்க? அல்லாஹ் கொடுத்தது. வமா லக்கும் வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமின் கிஸ்மத்தின் நபி. கொடுத்தது அல்லாஹ், வாங்கி கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவெல்லாம் நிஅமத்து நமக்கு இருக்கிறதோ அனல் காசிம். காசிம் நபியே நான் தாங்க. பங்கு வைக்கிறதே நான் தான். அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் பங்கு வைக்காம கொடுத்தது என்னவோ அல்ல. அல்லாஹ் முஅத்தி கொடுத்தது அல்லாஹ், பங்கு வைக்கிறது நான் தான். ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். எல்லாவெல்லாம் அணு அளவு நிஅமத்தும் இருக்கிறது அல்லாஹ் தான் கொடுத்தான். கொடுத்தது அல்லாஹ், பங்கு வச்சது நான். தியா அல்லாஹ் என்ன திலாயா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்தது அல்லாஹ், வாங்கி கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் கிடைச்சா ரசூலுல்லாஹ்வுடைய சதகா. கொடுத்தது அல்லாஹ், வாங்கி கொடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் கிடைச்சதா? கொடுத்தது அல்லாஹ், வாங்கி கொடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் கிடைச்சதா? கொடுத்தது அல்லாஹ், வாங்கி கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் ஆஃபியத் கிடைச்சதா? கொடுத்தது அல்லாஹ், வாங்கி கொடுத்தது रसूलुल्लाह ईमान मिला उनके सदक़े, कुरान मिला उनके सदक़े, रहमान मिला उनके सदक़े, वो क्या है जो हमने पाया नहीं. रहमाने கிடைச்சிட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வாங்கி கொடுத்தாங்க, ஈமான் வாங்கி கொடுத்தாங்க, சாஹிபே குர்ஆனி வாங்கி கொடுத்தாங்க, சாஹிபே ஈமானி வாங்கி கொடுத்தாங்க, दीने वाई कुर्तांगा, साहिब दीने वाई कुर्तांगा. रहमान मिला उनके सदक़े, वो क्या है जो हमने पाया नहीं. रहमान मिला उनके सदक़े, वो क्या है जो हमने पाया नहीं. बड़े नान உப்பில்லா படேழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். முத்து நபி முழுவடிமை நான், மதினத்து துப்புரவு தொழிலாளி நான். மறுவேலைக்கில்லாத நான் மாநபி இடைவிடா விருந்தினன் நான். மறுவேலைக்கில்லாத நான் மாநபி இடைவிடா விருந்தினன் நான். பாசநபி பணியாளன் நான், அதனால் பட்டினியை அறியாத நான். பாசநபி பணியாளன் நான், அதனால் பட்டினியை அறியாத நான். உப்பிலா படுஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். உப்பில்லா படுஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தினரா போயிட்டு நமக்கு என்ன கவலை? விருந்தினரா போயிட்டா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விருந்தினரா போயிட்டா கவலைப்பட. அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வந்து கூலியா தரேன்னு சொல்ல. நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். கஃபூரிர் ரஹீமான ரப்பிட்ட இருந்து விருந்தாளியா வாங்கப்பாங்க.
கூலி ஆளுக்கு வந்து கௌரவப்படுத்தி கொடுக்கணும் அவசியம் இல்லை. என்ன வேலை முடிஞ்சா இந்த காசு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். கூலி ஆள் என்ன சார் வேலை திருப்தியா இருந்துச்சுங்களா? இருந்துச்சு பார்ப்போம். இப்போ கூலி ஆள் என்ன செய்வார்? காசை வாங்கிட்டு சார் நேரில் கரெக்டாக முடிச்சுட்டோம்னா ஒழுங்காக பூச்சிருக்கேன் பார்த்தீங்களா சார், டைல்ஸ் கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சு, மன்னிச்சுங்க சார் நான் கொஞ்சம் அவசரமாக. சரி சரி போ. அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? கூலி வாங்கிட்டு நாம அந்த வேலையை பட்டோமோ என்று எதிர்பார்ப்பார். இருந்தாலே வர வச்சுக்கலாம், அவரை திருப்தியை நாம எதிர்பார்ப்போம். சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்களா, பிரியாணி ஏதோ செஞ்சுதாக்கி வச்சோம் பரவாயில்லைங்களா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விருந்தாளியுடைய திருப்தியை நாம அல்லாஹ் சொர்க்கத்தை நம்ம கூலியா தரேன்னு சொல்ல எஜமா நுசுலம் பின் கஃபூர் ரஹீம் விருந்தா கொடுத்துட்டேன். சொர்க்கத்துக்கு போய் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிடுவோம், வீடு வாச மனைவி மக்கள் ஊர்ல எல்லாம் செட்டப் பண்ணிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கும், நல்லா வந்துருவோம். நல்லா இருந்துச்சா சாப்பாடுலாம் பொறுத்தவரை? சொர்க்கம் உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா, சந்தோஷமா இருந்துச்சா? கேக்குறது யாரு? அல்லாஹ் அக்பர். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ், சொர்க்கத்துல சந்தோஷமா இருந்தீங்களா, எல்லாமே திருப்தியா இருக்குதா? வமாலனா யா ரசூலல்லாஹ் வமாலனா யா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், நாங்கள் பொருந்தி கொள்ளாத இருக்கீங்களுக்கு என்ன வந்தது? எல்லாமே இருக்கே ரப்பே. அப்படியா? இதை விட மேலான ஒண்ணு தர்றேன் உங்களுக்கு, இது வரைக்கும் கொடுக்காத இன்னொன்னு தர்றேன். என்ன யோசிப்பாங்க, இது வரைக்கும் அல்லாஹ் கொடுக்காத இன்னொன்னு அப்படி என்னதான் இருக்கு? இப்ப யாரு கேக்குறா திருப்திய? நாம் பொருந்தி கொண்டோமா கேக்குறது யாரு? மௌலா மௌலா கேக்குறாங்க. பை நீ என்னை பக்கம் பண்ற எல்லாத்தையும் பத்துக்குற, வண்ணா தீபத்தெல்லாம் வண்ணாதி கழுதை பத்தலாம் விளைஞ்சா என்ன சொன்ன இஷாரா செஞ்சு நடக்கணும். இன்னல்லாஹ் தபாரக வ தஆலா புகாரி இப்னு ஹிப்பான் வருது, புகாரி ஷரீஃப் வருது இல்ல, புகாரி முஸ்லிம் வருது. இன்னல்லாஹ் தபாரக வ தஆலா யகூலு யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசிகளே ஃபயகூல் லப்பைக ரப்பனா வ சஅதைக் வல் கைரு ஃபீ யதைக், இதோ வந்து விட்டோம் ஆனந்தத்துல சொல்லுவாங்க. ஃபயகூலு ஹல் ரலீது, விருந்தாளி சாப்பாடு சொல்லுவோம், சாப்பாடு சாப்பிட்டாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்க, பரவாயில்லைங்க நல்லா இருந்துச்சுங்களா, நல்லா கவனிச்சோம் அவங்களே, பெட் நைட் நல்லா தூங்குனீங்களா கேட்கறது, காலையில நைட் நல்லா தூங்குனீங்களா, பெட் விசேஷமா காத்து நல்லா வந்துச்சுங்களா, ஃபேன் நல்லா வந்துச்சுங்களா கேட்கறோமா இல்லையா? நாம கொடுத்தது அவர்களும் பொருந்தி கொண்டார்களா? கூலிக்காரன் என்ன செய்வான்? கூலிக்காரன் டைல்ஸ் போட்டான், கூலி கேட்கறான், சார் நல்லா போட்டிருக்கலாம், பரவாயில்லைங்களா, பரவாயில்ல ஒழுங்கா இருக்குல்ல வேலையை செஞ்சு வாங்கின கூலிக்கு ஒழுங்கா ஆடி இருக்கணும் அப்படின்னு கேட்பான். நினைச்சுங்களா? அவன் கேட்பான். விருந்தினர் என்ன செய்வார்? மூலா ஜெல்லுஷால திருப்தியா வயகூலூன் வமாலனா லா நர்லா, நாங்க பொருந்தி கொள்ளாத இருக்க என்ன வந்தது ரப்பே, வகத் அதைதனா மாலம் யுஅதா அஹதம் மின் ஹல்கி, உன் சிருஷ்டிகளை யாருக்கும் கொடுக்காத பெரும் நியமத்தை அல்லவா எனக்கு கொடுத்திருக்கிறாய். அதாவது சொர்க்கவாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த எப்படி கொடுப்பானா, யாருக்கும் கொடுக்கலையே அவ்வளவு பெருசு எனக்கு கொடுத்திருக்கான திருப்தியை கொடுத்துருவாங்க. என் ஊரின் மாதிரி யாருக்குமே இல்லை, என் வீடு மாதிரி யார் வீடுமே இல்லை, எனக்கு நய சாப்பாடு மாதிரி யார் சாப்பாடும் இல்லை என்று அல்லாஹ்தால கொடுப்பானா, அந்த திருப்தி கொடுத்துருவானா அல்லாஹ்தால. அப்ப என்ன சொன்னாங்க? என்ன மாதிரி யாருக்கும் கொடுக்கலையே ரொம்ப அப்படின்னு திருப்தியா சந்தோஷமா சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானா, யா ரப்பி வயகூலு அலா உஅதீக்கும் அஃதல மின் ஸாலிக், இதை விட மேலான ஒன்றை தரவா உங்களுக்கு நான். எல்லாருக்கும் ஆச்சரியமா போடும், என்னடா இதை விட மேலான என்ன இருக்கு போகுது. வயகூலூன் யா ரப்பி வ அய்யு ஷைஉன் அஃதல மின் ஸாலிக், எல்லாம் கிடைச்சிருச்சு, சொர்க்கத்தை விட மேலான என்ன கிடைக்க போகுது எங்களுக்கு, இதையே கொடுத்துட்டு வேற என்ன கொடுக்க போற? வயகூலு உஹில்ல அலைக்கும் ரிதுவானி, என் திருப்தியை உங்கள் மீது இறக்கி விட்டேன் சொல்லிட்டலாம். ஃபலா அஸ்குது பஅதஹு அபதா, இனிமேல் உங்க மேல வருத்தப்படவே மாட்டேன். அல்லாஹ் அக்பர் யா ரசூலல்லாஹ். ஆரிஃபீன்கள் கண்ணீர் வடிக்கிறது காரணமே அல்லாஹ் என்னுடைய எந்த செயலை கொண்டு அல்லாஹ் என்னை அதிருப்திப்படுவான், இனி எந்த செயலை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ, இனி எந்த செயலை அல்லாஹ் வருத்தப்படுவானோ, எதன் காரணமா அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ, ஒரு பூனையை கட்டி வச்சு நரகம் அமைச்சானே அல்லாஹ் தாலா, எந்த செயலின் காரணமாக என்னை தண்டிப்பான்னு தெரியலையே என்று ஆரிஃபீன்கள் அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. சொர்க்கம் போனாலும் அந்த கவலை கொஞ்சம் இருக்கும், வந்தாச்சு இல்லை நல்லா எது காரணமும் எதுவுமே வருத்தப்பட்டிருப்பானோ,
ஏதோ அல்ல என் மேல அதிருப்தி இருக்குமோ, துனியா அந்த அட்டகாசம் பண்ணாமே, மனக்கசப்பு இருக்குமோ அல்லாஹ்க்கு மேல என்று அல்லாஹ் வருத்தம், என்னை ரப்பு வருந்தி இருப்பானோ என்று கசப்பு இருக்கும், இந்த வருத்தம் இருக்கும். கடைசி அல்லாஹ் சொல்லுவான், அலைக்கும் ரிஸ்வான், எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன், வலா அஸ்கத்து அலைக்கும் அபதா, இனி உங்கள் மீது நான் யார் மேலேயும் அதிருப்தி படவே மாட்டேன். அப்பதான் ஒரு மூமினுக்கு பேர ஆனந்தமா இருக்கு, சொர்க்கமே அவனுக்கு இன்பமாயிரும். அவனுக்கு என் ரப்பு என்னை இனிமேல் கோவப்பட மாட்டேன்டா விடு, உண்மையில அப்பதான் சொர்க்கமா இருக்கும். அது வரைக்கும் சொர்க்கம் கசக்கும் நமக்கு தொண்டையில. ரப்புடைய இதுவான் எப்படின்னு தெரியல, ரப்பு என்னை பொருந்தி கொண்டானா எனக்கு தெரியல, அது வரைக்கும் தொண்டையில கசக்கும் தொண்டை. எது வரைக்கும்? இனிமேல் வருத்தப்பட மாட்டேன்னு எல்லாம் சொல்ற வரைக்கும். அது யாருக்கு கிடைக்கும்? அங்க போய் தான் கிடைக்கும். இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். அப்ப சொர்க்கம் விருந்துங்க நமக்கு. மறுவேலைக்கு இல்லாத நான் மாநபி, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தினர் நாம. மறுவேலைக்கு இல்லாத நான் மாநபி, இடைவிடா விருந்தினன் நான், பாச நபி பணியாளன் நான், அதனால் பட்டினியை அறியாத நான், பாச நபி பணியாளன் நான், அதனால் பட்டினியை அறியாத நான். பாச நபியுடைய பணியாளர் இருக்காங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்க வீட்டுல வேலை செய்யறவங்கள வலில் காதிமி லுக்மத்து, ஒரு வாய் அவங்களும் கொடுத்துருங்க, நீங்க ஒரு வாய் அவங்களும் கொடுத்துருங்க. வலில் அர்லி மின் கஸி கிராமி நஸீபுன், போடு தூக்கி கொடுங்க. ஷரிப்னா மின் கஸில், நீ வருது பை, நாம் குடித்தோம், கொஞ்சம் பூமியில ஊத்தணும். ஏன் வலில் அர்லி மின் கஸி கிராமி நஸீபுன், பெருமாள் சொன்னாங்க, உங்களுடைய வேலைக்காரங்க கொஞ்சம் கொடுங்க, சும்மா விடாதீங்க அவங்கள. வலில் காதிமி லுக்மத்துன், ஒரு வாய் கொடுங்க. இப்ப ரசூலுடைய வீட்டு வேலைக்காரன் ஆயிடுறேன், அவங்க குடிக்கிற தஸ்லீம்ல ஒரு வாய்க்கு நம்ம கொடுத்துருவாங்க, அவங்க கொடுக்குற ஹவுதுல் கௌசர்ல நமக்கு ஒரு வாய் கொடுத்துருவாங்க, சல்சபீல்ல நமக்கு ஒரு வாய் கொடுத்துருவாங்க, நஹருல் ஜன்னா சொர்க்கத்துடைய யாருக்கு நமக்கு ஒரு வாய் கொடுத்துருவாங்க. சொல்லுங்க விட்டுருவாங்க நம்மளே. பாச நபி பணியாளன் நான், அதனால் பட்டினியை அறியாத நான், ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான், ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான், முத்து நபி முழுவடிமை நான், மதினத்து துப்புரவு தொழிலாளி நான், ஒன்றுமில்லா வெறும் உருவம் நான், ஒளி நபி ஒளியாலே ஜொலிப்பவன் நான், ஒன்றுமில்லா வெறும் உருவம் நான், ஒளி நபி ஒளியாலே ஜொலிப்பவன் நான். அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த வெறும் தோற்றம் தான் நம்ம வெளியே கொண்டு வந்தது உஜூதே ஹக்கும் நூரே முஹம்மதி, ரெண்டுமே நம்ம வெளியே கொண்டு வந்து நம்மளே. अब तो हम हरान गौसी रहते हैं दो शान में, अब तो हम हरान गौसी रहते हैं दो शान में, महुए हक में सहुए शक्ले अहमदे मुख्तार में, महुए हक में सहुए शक्ले அஹ்மதே முக்தார். ரெண்டு நிலையில் நான் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறேன். அப்படியே உஜூதுல மஹுவா இருக்கிறேன், ரசூலுடைய ஷக்கல்ல சஹுவா இருக்கிறேன். மஹுவா ஒரு சஹு, ரெண்டு உஜூது में महू नूर मोहम्मद में साहू, दो हालत में हो மைட்டாங்க. அப்ப ஒவ்வொரு நொடியும் நம்ம உஜூது ஹக்கை கொண்டு இருக்கிறோம், நூரே முஹம்மதியும் நம்ம கொண்டு தான் இருக்கிறோம். அப்ப சொல்றாங்க, நான் வெறும் உருவமா அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தேன், என்னை வெளியே கொண்டு வந்தது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி நூர் அப்படி உஜூதோடு கொண்டு வச்சாரு. ஒன்றுமில்லா வெறும் உருவம் நான், ஒளி நபி ஒளியாலே ஜொலிப்பவன் நான், ஒன்றுமில்லா வெறும் உருவம் நான், ஒளி நபி ஒளியாலே ஜொலிப்பவன் நான், சுயமொன்றும் இல்லாத நான்,
சுயம் வேண்டி சுந்தரரை சுற்றுபவன் நான், சுயம் ஒன்றும் இல்லாத நான், சுயம் வேண்டி சுந்தரரை சுற்றுபவன் நான். காசிமே துனியாவும் அவங்கதான், காசிமே துனியாவும் அவங்கதான், காசிமே ஜன்னத்தும் அவங்கதான், காசிமே இல்மும் அவங்கதான், காசிமுல் இர்ஃபான் அவங்கதான், காசிமுர் ரஹ்மான் அவங்கதான். யாருக்கு எந்த இல்மு, யாருக்கு எந்த இல்மு? பெருமானா சொன்னாங்க இந்த ஹதீஸிலே முன்பகுதி என்ன தெரியுமா? வமன் யுரிதுல்லாஹ் கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு கைரை நாடுகிறானோ மார்க்கத்துல ஃபகீஹாக ஆக்குவான். அல்லாஹு முஅதீவானுல் காசிம். கொடுப்பது என்னவோ அல்ல, பங்கு வைக்கிறது நான் தாயே. அடுத்த நம்ம கொடுக்கறது என்னவோ அல்லதான், பங்கு வைக்கிறது நான் தாவே, அது நான் தாவே, பங்கு வைக்கிறது நான் தாயான்னு அர்த்தம் இருக்கு. எங்க தேடுற நீ? என்ன சுத்திட்டு வா, கிடைக்கும் என்ன சுத்து. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சுத்தினாங்க, அவங்க ஹெரீர் ஆயிட்டாங்க, இல்முல தேர்ச்சி பெற்றவர்களாக, அவர்கள் ஈடு இணை இல்லாதவர்களாக. நீ கிதாப சுத்துற, ரசூலுல்லாஹ் விட்டாங்க. புகாரி கிதாப சுத்துறான், முஸ்லிம் கிதாப சுத்துறான், தஃப்சீர் சுத்துறான், ரசூலுல்லாஹ் விட்டான், கை விட்டான். சுயம் ஒன்றும் இல்லாத நான், சுயம் ஒன்று இல்லைன்னா சுய புத்தி கிடையாது, சுய அறிவு கிடையாது, சுய இல்மு கிடையாது, சுய நாட்டம் கிடையாது, எதுவுமே சுயமா இல்லாத கேடு கட்ட புத்தி கட்டவன் அர்த்தம். சுயம் வேண்டி சுந்தரரை சுற்றுபவன் நான், ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையில் வாழ்பவன் நான். அபீவ உம்மி, இவ்வளவு சொல்ல கொடுத்தாங்கல்ல, சொல்லு ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. அபீவ உம்மி ஃபிதாக யா ரசூலல்லாஹ் அனா வ அஹ்லி, فداك يا حبيب الله حبيب أمي، فداك يا رسول الله أنا وأهلي، فداك يا حبيب رحمة للعالمين يا روح العاشقين حريص المؤمنين يا شفيع المذنبين. நபி முழு அடிமைனான், மதீனத்து துப்புரவு தொழிலாளினான், இட்ட ஏவல் செய்பவன் நான், இன்ப நபி சுட்டு விரல் பார்ப்பவன் நான். இட்ட ஏவல் செய்பவன் நான் என்ன? யாரு? நான் சொல்றேன் வை, மொத்த காயினாத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ரசூல் நபி சுட்டு விரல், என்னைக்கு அவங்க விரல் ஆடும், இப்படின்னா அந்திரிக்கிறீங்க, இப்படின்னா உட்காரும். நாம மட்டும் இல்ல, மொத்த காயினாத்து முத்தவஜ்ஜி ரசூல். ரசூல் பக்கம் பார்த்துட்டு இருக்கு, சந்திரனே பார்த்து ரசூல்ல பார்த்துட்டே இருக்கு. அடுத்த ஏவல் என்ன? யார சூழல் பூமி மட்டும் சந்திரனே பார்த்துட்டு இருக்கு. பார்த்தாங்க ஜி சர்கார் பைகவ சாதை, இப்படி நாங்க ரெண்டாயிருச்சு. கைத்தட்டி சந்திரன் உன்னைதான், ப்ளீஸ் ப்ளீஸ் சந்திரன் கூப்பிடல ரசூல். ஏன்? மொத்த காயினாத்து முத்தவஜ்ஜி ரசூல். மொத்த காயினாத்து ரசூல் பக்கம் முத்தவஜ்ஜியா தான் இருக்குது. அடுத்த உத்தரவு என்னன்னு காத்துட்டு இருக்கு பெருமானார். வா 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 காத்துட்டு இருக்குமா? அப்ப இப்படி நாங்க சந்திரன் குழந்தைச்சு, மறுபடியும் இப்படி நாங்க சேர்ந்துருச்சா? சில போன் பண்ணி சொன்னா சந்திரனுக்கு கூப்பிட்டாங்களா? ஆளை விட்டு கூப்பிட்டு சொன்னாங்களா? ஜிப்ரீல் வர சொல்லி சந்திரன் போய் சொல்லுங்க, ரெண்டா பழக்க சொன்னேன். இல்லவே இல்லை. பாலைவனத்தை போயிட்டு இருக்காங்க, தூரத்துல மரம் இருக்கு, இப்படி நாங்க வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. ஜா ஷஜரு நதகல் ஹஜரு, ஜா ஷஜரு நதகல் ஹஜரு, ஷக்கல் கமரு பி இஷாரதிஹி, ஷக்கல் கமரு பி இஷாரதிஹி, ஸலாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி அலைக யா அஃதல் ஹல்கில்லாஹ். இப்படி நாங்க புரண்டுச்சு. மரம் இப்படி நாங்க வந்துருச்சு. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மரமும் முத்தவஜ்ஜி ரசூல். ரசூலுடைய திருமுகத்தை எதிர்பார்த்திருக்கு. அடுத்த உத்தரவு என்ன? யார ரசூலுல்லாஹ், உங்கள் சுண்டு விரலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எல்லாம் காத்திரு. அடே ஜிப்ரீல் காத்திருக்கிறாங்க. என்ன? உங்கள் வீட்டு ஹாதிம் காத்திருக்கேன். யார ரசூலுல்லாஹ், வேலை இருக்கா? எது வேலை இருக்கா சொல்லிட்டுங்க அப்படின்னு ஜிப்ரீல் காத்திருக்கிறாங்க. ஜிப்ரீல் ஹாதிமுஹு. ஜிப்ரீல் யாருங்க? ரசூலுடைய ஹாதிம். மீகாயில் ஹாதிமுஹு, இஸ்ராயில் ஹாதிமுஹு. யாருக்கும் உயிர் வாங்க இஸ்ராயில் வந்து கைக்கிட்டு நிக்கிறாரு. எஜமானே, என்ன அல்லாஹ் தஆலா நீங்க அனுமதி கொடுத்தா உங்களுடைய உயிரை வாங்கிட்டு சொன்னான். அப்படியா? சொல்றேன். முகமது ரசூலுல்லாஹ். இஸ்ராயில் கூட்டு வந்து நிப்பாரா? ஒப்பா கூட்டு வந்து நிப்பாரா? யார் கூட்டு வந்து நிப்பாங்க? இஸ்ராயில் வந்து நிப்பாங்க. அது நிக்கிறாங்க. யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா
தங்களை விருப்பப்பட்டா தங்களை வந்து கூட்டி வர சொன்னாங்க. தங்க என்ன சொல்றீங்க? வந்து கை கட்டி நிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். இட்ட ஏவல் செய்பவன் நான், இன்ப நபி சுட்டு விரல் பார்ப்பவன் நான். இட்ட ஏவல் செய்பவன் நான், இன்ப நபி சுட்டு விரல் பார்ப்பவன் நான். திட்டமேதும் இல்லாத நான், திருநபி திருநாவு கசைபவன் நான். எனக்கு வாழ்க்கை திட்டம்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள்ட்ட வசூல விட்டுட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க? காலை எந்திரிச்சிட்டேன். யாரும் சொல்லுங்க 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 2 ரக்காத் தொழுவு. ஃபஜ்ர் 2 தொழுதுட்டேன். யாரும் சொல்லல. இப்ப என்ன செய்யணும்? தாடி சேவிங் பண்ணாத. சரிங்க, மீசை வெட்டிடுறேன். யாரும் சொல்லல. நீங்க சொன்னதான் என் வாழ்க்கைய, அதையே என் வாழ்க்கையா மாத்திக்கிட்டேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அதே வாழ்க்கையா மாத்திட்டேன். எனக்குன்னு ஒரு திட்டமும் எனக்கு இல்லை. என்னை அலங்கரிச்சுக்கணுமா? நீங்களே அலங்கரிச்சிட்டீங்க. வா வா பன்னாயா சவர்னா துஜே மக்சூத் அகர் ஹோ. உன்னை அலங்கரிக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தால் சுன்னத்து கி அதாவோ கியான ரவா. சுன்னத்துல என்ன அளவுடல் ரசூல் என்ன விட்டு வச்சிருக்காங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சொல்லலாம் சுன்னத்து கி அதாவோ கியான ரவா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லலாம். அதனால என் வாழ்க்கையில என் சுய திட்டங்களை ஒதுக்கிட்டேன். என் ரசூல்ல என்ன திட்டம் போட்டாங்களோ அதுதான். திட்டமேதும் இல்லாத நான், திருநபி திருநாவு கசைபவன் நான். ஒப்பில்லா படி ஏழை நான், உம்மி நபி பிழையே வாழ்பவன் நான். ரபி வ உம்மி ஃபிதாக யா ரசூலல்லாஹ், அனா வ அஹ்லி ஃபிதாக யா ஹபீபல்லாஹ். முத்து நபி முழு அடிமை நான், மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான். அல்லாஹ்வை அறியாதான் நான், அன்பு நபி அறிவாலே அறிந்தவன் நான். அல்லாஹ்னா யாருக்கு தெரியும்? दरसे इरफान तेरे दर से ही हासिल होता. दरसे इरफान तेरे दर से, அங்க दरसे करते हो, दरसे करते हो. दरसे इरफान दरसे ही, दरना वासर. दरसे इरफान तेरे दर से ही हासिल होता. உங்க வாசனம் தான் தரிச இர்பானே வந்துச்சு. யாருக்கு தெரியும் அல்லாஹ்வை? யாருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்? யாருக்கு தெரியும் ஈமானா? யாருக்கு தெரியும் இஹ்சானா? யாருக்கு தெரியும் இஸ்லாம்னா? யாருக்கு தொழுகைனா? யாருக்கு தெரியும்? எல்லாம் நீங்க போட்ட பிச்சை தான். யார சொல்லுங்க? நீங்க பிச்சை கொடுத்திருக்கீங்க. யாருக்கு எதை பத்தி அல்லாஹ்வை அறிவார் யார்? வா வா வா. அல்லாஹ்வை அறியாதான் நான், அன்பு நபி அறிவாலே அறிந்தவன் நான். அல்லாஹ்வை அறியாதான் நான், அன்பு நபி அறிவாலே அறிந்தவன் நான். உயிரற்ற வெறும் சவம் நான், உத்தமரின் உயிராலே வாழ்பவன் நான். உயிரற்ற வெறும் சவம் நான், உத்தமரின் உயிராலே வாழ்பவன் நான். ஒரு மனுஷன் தீனை கட்டிருங்க. ஒரு மனுஷன் தொழுகை, இபாதத், வணக்க வழிபாடுகள், தீன், இஸ்லாம், ஈமான், கலிமா, லா இலாஹ கட்டிருங்க. அவன் என்ன வாட்டார் சொன்ன மாதிரி செத்த போனோம். அவன் செத்த பணம், கையும் காலம் ஆடாத பணம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உடனேதான் உயிரே வருது. முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்த உடனே உயிரே வருது. தொழுகை கொடுத்தாங்களா அப்படிதான் கை ஆடுது. நோன்பு வச்சா கண்ணு ஆடுது. ஜகாத் ஹஜ் வச்சா கால் ஆடுது. குர்ஆன் வச்சா உடம்பெல்லாம் வேலை செய்யுது. அப்பதான் அதேதான் அல்லாஹ் அதுல சொல்றான், இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். உன்னை ஹயாத் ஆக்குவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் உடனே வாங்கங்கறாங்க. யார? நாங்க ஏற்கனவே ஹயாத்தா இருக்கிறோமே. சஹாபாக்கள் சொல்ல மையத்தா இருக்கிறோம். நாங்க மையத்தா இருக்கிறோம். ஏன் இந்த வாழ்க்கை மௌத்துக்கு பேர் ஹயா, உண்மை ஹயாத் இல்லை. பேதீன் மையத்.
दीदार தான் हयातुल्लाह। इस जीने में मरने में तुझे दखल नहीं है, इस जीने में मरने में तुझे दखल नहीं है, एक मौत हयात और है आ तुझको बताऊं। दीदार ही बेदीन ही मुर्दा है और दीनदार जिया है। बेदीन ही मुर्दा, दीन இல்லாதவன் செத்த பணத்துக்கு சமம், அவனுக்கும் பணத்துக்கும் வித்தியாசம் இல்லை। தீன்தார் ஜியா है, தீன்தாரிகள் தான் வாழக்கூடிய ஹயாத்தா இருக்கும், அவன் கல்பு தான் ஹயாத்தா இருக்கு। அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை ஹயாத் ஆக்குவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் ஓடி வாருங்கள்। லிமா யுஹீக்கும், நாங்க ஹயாத்தா இருக்கோம், அபூபக்கர் ஹயாத்தா இருந்தாங்க இல்லையா, மையத்தா இருந்தாங்க, உமர் மையத்தா இருந்தாங்களா, உஸ்மான் மையத்தா இருந்தாங்களா, தம்பி இங்க கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வலி, இவங்க மையத்தா இருந்தாங்களா, எதுவும் ஹயாத்தா இருந்தாங்க பை। बेदीन बेदीन ही मुर्दा है, दीनदार जिया है, அவங்க தான் ஹயாத்தா உள்ளவங்க। அதனால உங்களை ஹயாத் ஆக்குவதற்கு கலிமா கல்புல வந்தாதான் வேலை செய்யும், கலிமா வேலை உடல் உயிர் வரும், மார்க்கம் வந்தாதான் நீ தீன்தார், தீன்தார் தீனா ஆனா தான் நீ ஹயாத்தா உள்ளவன் அர்த்தம்। அப்ப நான் செத்த சவம் தான், செத்த பிணம் தான் நான், பெருமானாருடைய ஹயாத்தை கொண்டு தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்। சொல்லுங்க, உயிரற்ற வெறும் சவம் நான், உத்தமரின் உயிராலே வாழ்பவன் நான், ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான், அபி வ உம்மி فداك يا رسول الله أنا وأهلي فداك يا حبيب الله رحمة للعالمين يا روح العاشقين حريص المؤمنين يا شفيع المذنبين படைப்பினில் இழிந்தவன் நான், நபியருள் கொடையாலே உயர்ந்தவன் நான், படைப்பினில் இழிந்தவன் நான், நபியருள் கொடையாலே உயர்ந்தவன் நான்। ரசூலுல்லாஹ் நம்ம பேர் என்னங்க, காஃபிர் முஷ்ரிக் முர்தத் முனாஃபிக்। அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம பேர் அதானே। அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹ் அஸ்ஸும்மும் புக்குமுல் லதி லா யஅகிலு। மிருகங்கள் கேடுகட்ட மிருகங்கள் யாருங்க, செவிடு குருடு, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காத செவிடர்கள், அல்லாஹ்வை பார்க்காத குருடர்கள், அல்லாஹ்வுடைய பேச்சை நம்பாத உம்மும் புக்குமுல் லதி லா யஅகிலு। இன்னொரு இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹ் அல்லதீன கஃபரு வஹும் லா யுமினூன், ஈமான் கொள்ளாத காஃபிர்கள் தான் கேடுகட்ட மிருகங்கள்ங்கறான், ஈமான் இல்லாதவர்। அப்படிதான் நமக்கு இருந்தோம்। இன்னைக்கு என்னாச்சுங்க, காஃபிர் முஷ்ரிக் முர்தத் முனாஃபிக், முஸ்லிம் முஃமின் முஹ்சின் முத்தகி முவஹித் தக்வாதாரி ஆலிம் ஹாஃபிஸ் எல்லா பேரும் வந்துச்சு, எல்லா பேரும் இன்னைக்கு மாத்தி 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 எத்தனை பேர் வந்துச்சு பாருங்க। அப்ப ஒன்றும் இல்லாத கேவலமா இருந்து நம்மளை எப்படி கொண்டுட்டாங்க சொல்லலாம்। வா 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 சுப்ஹான், குர்ஆன் தேக்கர் क्या क्या बनाया, कुरान देकर क्या क्या बनाया, आलिम हाफिज कारी मैं वारी तुम पर जाओ नबी। कुरान கொடுத்து ஆலிம் ஆகிட்டாங்க, ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க, ஆலிமே முஹ்தரம் மௌலானா மௌலவி அல்லாமா ஆரிஃபில்லா, குரான் எடுங்க அல்லாமா ஆரிஃபில்லா, இது அல்லாமாவது ஆரிஃபில்லாவது कुरान देकर क्या क्या बनाया, आलिम हाफिज कारी मैं वारी तुम पर जाओ नबी जी। படைப்பினில் இழிந்தவன் நான், நபியருள் கொடையாலே உயர்ந்தவன் நான், படைப்பினில் இழிந்தவன் நான், நபியருள் கொடையாலே உயர்ந்தவன் நான், கடை நிலை ஊழியன் நான், அருள் நபி கடை கண்ணில் எப்போதும் நான், கடை நிலை ஊழியன் நான், அருள் நபி கடை கண்ணில் எப்போதும் நான்,
ஒப்பில்லா படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா ரூஹல் ஆஷிகீன் ஷஃபீஉல் முذ்னிபீன் யா ஷஃபீஉல் முذ்னிபீன். என்னையா பாட்டு படிச்சு உட்கார்ந்திருக்காங்க இருக்கிற மனுஷன் நினைக்காதீங்க. மௌலூத் ஷரீஃப் தான் இது. அரபியில் படிச்சத தமிழ்ல படிச்ச போது எந்த பாஷையிலையும் படிக்கிறாங்க. 6000 பாஷையிலையும் சொல்ல போகலாமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியா அது மட்டும் தான் மௌலூத் ஷரீஃபா. யா சையதி யா ரசூலல்லாஹி குத் பியதி மாலி சிவாக வலா அல்வி லா ஹதி ஃபஅன்த நூருல் ஹுதா ஃபீ குல்லி காயினத்தின் வஅன்த சிர்ருன் நதா யா கைர முஹ்தமதி முத்து நபி முழுவடிமைனா அதேதான். யா சையதி யா ரசூலல்லாஹி யா ரசூலுல்லாஹ் என் கையை பிடிச்சிங்களேன். மாலி சிவாக்கு உங்களை விட்டா என் கதி இல்லையே. மாலி சிவாக்க வலா அல்வி லா ஹதி வேற யார்ட்டையும் ஒப்படைச்சிடாதீங்க, எங்களை நசுக்கிடுவாங்க, நீங்க எங்களை காப்பாத்துவீங்கன்னு சொல்றாங்களா? அதுதான் சொல்றாங்க. மறுவேலைக்கு இல்லாத நான் மாநபீரை விடா விருந்தினன் நான். அது அரபி தமிழ் தமிழ் மொழின்னு வச்சுங்களேன். அது அரபி மொழி தமிழ் மொழி. பிலால் வழி நபி அடிமை நான் நபிநாதர் நுழையும் சுவனத்தில் நான். சொர்க்கத்துக்கு போனா பிலால் நாயமாயிரணும், ரசூல் அடிமையா போயிடணும். இப்ப ரசூல் சுல்லாசம் குதிரையில வருவாங்க, ஒட்டகத்துல வருவாங்க, அது இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அடிமை வேணும்ல, அப்படி இழுத்துட்டு உள்ள போயிடும். பிரதமர் வராரு அப்படின்னு அவருக்கு எங்க பார்த்தாலும் சிகப்பு கம்பளம் வரவேற்பு, 10,000 பேர் வரவேற்கிறாங்க. அவரு கூட கார் டிரைவரும் வருவார்ல, அவரு தான் வருவாரு முன்ன, அவர் சேர்ந்தா உள்ள வருவாரு. அந்த சிகப்பு கம்பம் ஓட்டு வரும்போது அவரு தான் கூட வருவாரு. டிரைவர் தான் அவரு, டிரைவர் பேர் என்னன்னு தெரியல, ஆராய்ச்சி நமக்கு என்ன, அவர் வேலைக்காரர். அதே மாதிரி ரசூல்லா டிரைவரா மாறிடுவாங்க. பிலால் நாயம் மாதிரி அவங்க ரசூல்லாவுடைய புத்தகத்திலே கயிறை பிடித்துக் கொண்டு செல்வேன், நானும் சொர்க்கத்துக்கு வந்துடுவேன். அடிமைகள் வர மாதிரி வந்துட வேண்டியதான், வேற மாதிரி தெரியல. ஜி பிலால் வழி நபி அடிமை நான் நபிநாதர் நுழையும் சுவனத்தில் நான். எழில் நபி எடுபிடி நான் ஏந்தல் நபி என்னை தேடும் முன்னங்கு நான். தேடுறதுக்கு முன்னாடி இருப்பேன் நான். யாரும் ஹுக்கும் ஆகாய ஹுக்கும் என்ன ஹுக்கும் எதுமான முன்னாடி போய் எழில் நபி எடுபிடி நான் ஏந்தல் நபி என்னை தேடும். வாங்க பதில் சொல்லுங்க. முத்து நபி முழு அடிமை நான் மதினத்து துப்புரவு தொழிலாளி நான். ஆசை நபி அன்பாலன் நான் அண்ணல் நபி அடிமைக்கு கீழடிமை நான். ஆசை நபி அன்பாலன் நான் அண்ணல் நபி அடிமைக்கு கீழடிமை நான். அடிமைன்னு சொல்ல தகுதி நமக்கு இல்லை. அதுக்கு என்ன தகுதி நம்மகிட்ட இருக்க போகுது? நான் பெருமானுடைய அடிமைகளின் கீழ் அடிமை. ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை எப்படி இருக்கணும்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கு. பெருமானை நோக்கி வரக்கூடிய அம்புகளுக்கு தன் உடலை போர் முடிஞ்சு எண்ணி பார்க்கறவங்க 300 ஓட்டை இருக்கு உடம்புல, முதுகுலையும் எல்லாம் உடம்புல 300 ஓட்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வரக்கூடிய அம்பு தன் முதுகையும் தன் கைகளையும் கால்களையும் சல்லடையாயிடுச்சு. பெருமானார் புகத ஞாபகம் வரும்போது ஹஸவத் அபீ தல்ஹா அபூ தல்ஹாவுடைய போர் அப்படின்னு அந்த மாதிரி நீ ரெடியா இருக்கியா? அடிமைன்னா அப்படி இருக்கணும். சுபஹானல்லாஹ். அதனால அவன் அடிமைக்கும் சொல்ல முடியும். அபூ தல்ஹாவுடைய அடிமை தான், உமர் நாயத்துடைய அடிமை தான், அபூபக்கர் நாயத்துடைய அடிமை தான். அது பத்தாதா? எனக்கு அபூபக்கர் நாயத்துடைய அடிமை பத்தாது. உஸ்மான் கனியுடைய அடிமை நான், பிலால் எஜமானுடைய அடிமை நான், அபு தர்தாவுடைய அடிமை நான், அனஸ் நாயத்துடைய அடிமை நான், இப்னு மஸ்ஊதுடைய அடிமை நான், இப்னு உமருடைய அடிமை நான். இது போது நமக்கு, இந்த பாக்கியம் போதாதான் நமக்கு. அதனால அடிமைகளின் கீழே அடிமைகளின் அடிமை நான்.
வா வா வா. ஆசை நபி அன்பாலன் நான், அண்ணல் நபி அடிமைக்கு கீழடிமை நான். ஆசை நபி அன்பாலன் நான், அண்ணல் நபி அடிமைக்கு கீழடிமை நான். ஃபாரூக் ஃபஸ்லியான் நான், பாச நபி பாதமண்ணில் சிறு துளினான். ஃபாரூக் ஃபஸ்லியான் நான், பாச நபி பாதமண்ணில் சிறு துளினான். பாதத்துல ஒட்டி இருந்த மண்ணுல ஒரு சுழி துளி நான் தான். இது ஒரு வரி போதும் சொல்ல கூப்பிட்டுக்குவாங்க. அட வார காரை சென்னைக்கு வா, நீ வா என்கிட்ட வாரு கூப்பிட்டுக்காரு சொன்னாங்க. அரவணைச்சு ஜி கா ஃபஸ்லி கா, இங்க ஃபாரூக் ஃபஸ்லி இங்க படிப்பா ஜி. அக்ஷர்ல எல்லாம் நிற்கும் போது ஜி, எல்லாம் நிற்கும் போது அவர் அஹமது ரசா படிக்கிறாங்க. மஷர்ல ரசூல்லா வருவாங்க, இங்கெல்லாம் கூடி நிற்பாங்க, நன்பியாக்கள் அவுலியாக்கள்லாம் கூடி நிற்பாங்க. ரசூல்லா என்னை கூப்பிட்டு, ரசா அந்த முஸ்தபா ஜானே ரஹமத் படிப்பியா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காஷ் மஹ்ஷர் மே जी काश मशर आ जाए वो दिन होगा। काश महशर में जी சொல்லுங்க जी काश महशर में जी मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, मज़मे हिदायत पे लाखों सलाम। मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। एक मेरा ही रहमत पे दावा नहीं, एक मेरा ही रहमत पे दावा नहीं। शाह की सारी उम्मत पे लाखों सलाम। काश महशर में जब उनकी आमद हो, और काश महशर में जब उनकी आमद हो. ரசூலுல்லாஹ் வருவாங்க, லட்சோப லட்ச அன்பியாக்கள் மக்சூம் எல்லாம் நின்று நிஜமா வருவாங்களா, எங்க வருகிறார்கள் ஓதி நிஜமா வருவது எதிர்பார்த்து காத்திருப்பாங்களே. ஆகையா को देखो मोहम्मद जिसकी कांधे में कमली है काली, எல்லாம் காத்து நிப்பாங்களே. அந்த நேரத்துல बेजी सबून की शौकत पे लाखों सलाम, जिसे खिदमत के कुदसी कहे हाँ रजा. அந்த பாட்டு படிப்பி ஆரம்பின்னு சொன்னா, मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, समय बस में हिदायत पे लाखों सलाम. அதே மாதிரி எல்லாம் கூடி நிக்கும் போது பைசி குரூப் வரும் அங்க இருந்து. ஃபாரூக் அந்த முத்து நபியின் படிப்பி ஆரம்பி யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத்து நபி முழு அடிமை நான், மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான். முத்து நபி முழு அடிமை நான், மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான். फिदाक अबी व उम्मी फिदाक या रसूल अल्लाह, अना व अहली फिदाक या हबीब अल्लाह. अबी व उम्मी फिदाक या रसूल अल्लाह, अना व अहली फिदाक या हबीब अल्लाह. रहमतुल लिल आलमीन या रूहल आशिकीन, हरीसुल मुमिनीन या शफीअल मुज़निबीन. அப்படின்னு படிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஃபாரூக் பத்தி பாட்டு போடுவார், நாம ரஹ்மத்துல் ஆலமீன் கூட சேர்ந்து அபி ஓமி கூட சேர்ந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. குர்ஆன் வரும் லா இலாஹா இல்லல்லாஹ். ரஹ்மத்துல் லில் आलमीन या रूहल आशिकीन, हरीसुल मुमिनीन या शफीअल मुज़निबीन.